ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு டெய்லி கப் ஆஃப் லைஃப் யூடியூப் சேனல். இன்றைக்கி நான் உங்களுக்கு கீரை வடை எப்படி செய்கிறேன்னு காட்ட போகிறேன். இது ஒரு சூப்பரான ஸ்நாக், அதே மாதிரி ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியும் கூட. இந்த கீரை வடை உங்களுக்கு ஷாப்ஸில் வாங்கியே தின்ன தேவையில்லை. உங்களுக்கு ஈஸியாகவே வீட்டில் செஞ்சு கொள்ளையிலும், ஒரு ½ அன் ஹவரில் நல்லாவே செஞ்சு கொள்ளையிலும். வாங்க நாங்கள் கீரை வடை செய்வோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டுக்கு ஒரு பாலுக்கு கடலைப்பருப்பு அப்படின்னா வட்டான பருப்பு ½ கப் எடுத்துக்கொள்கிறேன். அதே மாதிரி உளுத்த பருப்பு உரட்டால் அதுலேயும் ஒரு ½ கப் எடுத்துக்கொள்கிறேன். இப்போ இதை நல்லா 2-3 தண்ணியில் வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு 2-3 கப்ஸ் வாட்டர் ஆட் பண்ணி அப்படியே நாங்கள் க்ளோஸ் பண்ணி ஒரு 2 ஹவர்ஸ் மாதிரி இதை நல்லா சோக் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் இந்த வடை சாஃப்டாக வரும். இன்றைக்கி நான் இது கீரை வடைக்கு ஆட் பண்ண போகிற கீரை எங்களோட வீட்டு கார்டன்லேயே பிச்சது. ஃபஸ்ட்டுக்கு பொன்னங்காணின்னு சொல்கிறது, அதில் ஒரு பொடி. அடுத்தது அவரை, பொன் அவரைன்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுலேயும் ஒரு பொடி நான் எடுத்துக்கொள்கிறேன். உங்களுக்கு விருப்பமான கீரை இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்ளலும். நெக்ஸ்ட் நான் இதை சோக் பண்ண வச்சுருந்தேன். இப்போ 2 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இது நல்லாவே ஊறிக்குது. ஸோ நான் இதை இப்போ பிளெண்டர் ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கொள்ள போகிறேன். இதை கிரைண்ட் பண்ணக்குள்ள நீங்கள் கொஞ்சம் கூட வாட்டர் ஆட் பண்ணக்கூடா. நல்லா பல்ஸ் மோடில் நல்லாவே கிரைண்ட் பண்ணி எடுக்கணும். இப்போ கிரைண்ட் பண்ணிவிட்டு இடையில இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். கிரைண்ட் ஆகாத பருப்பு வைக்கும். ஸோ அதனால் நல்லா நாங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் திரும்பவும் நல்லா கிரைண்ட் பண்ணி இதை மாதிரி ஒரு பவுலில் நான் அதை போட்டுக்கொள்கிறேன். இப்போ எல்லாத்தையுமே எடுத்து போட்டுக்கொள்ளணும். நெக்ஸ்ட் இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதே மாதிரி 1 மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்து அதை நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கிறேன். அதையும் நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதே மாதிரி 2 க்ரீன் சில்லி எடுத்து அதையும் சாப் பண்ணி எடுத்துக்கிறேன். அதையும் நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஒரு 2-3 பிஞ்சஸ் டர்மரிக் பவுடர் அதையும் நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். நெக்ஸ்ட் நான் இந்த கீரையை நல்லா பொடிசாக நல்லாவே தின்னாக அரிஞ்சு வச்சுக்கிறேன். அதையும் நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ ஒரு ½ டீஸ்பூன் கியூமின் சீட்ஸும் நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ நாங்கள் இது எல்லாத்தையும் நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். இந்த கீரை வடைக்கு உங்களுக்கு விருப்பமான என்ன கீரை வேண்டாலும் ஆட் பண்ணிடலும். இப்போ இதை நல்லா நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த கீரை வடையை நாங்கள் செய்கிற டைமுக்கு தான் எல்லாமே மிக்ஸ் பண்ணணும். ஏர்லியாகவே நாங்கள் கீரை எல்லாம் மெட் பண்ணி வச்சோம்னா அப்படியே தண்ணி விட்டுடு வடை மிக்சர் அப்படியே தண்ணி ஆகிடும். ஸோ அதனால் நாங்கள் செய்கிற டைமுக்கு நாங்கள் கீரையெல்லாம் மெட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். நெக்ஸ்ட் நான் இப்போ ஒரு கடாய்க்கு ½ கப் மை ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் நல்லாவே ஹீட் ஆகணும். ஹீட் ஆக மட்டும் நாங்கள் வடையை செஞ்சுக்கொள்வோம். ஃபஸ்ட்டுக்கு ஒரு பாலுக்கு நாங்கள் கொஞ்சம் வாட்டர் எடுத்துக்கொள்ளணும். எடுத்து கையை நல்லாவே நனைச்சிக்கொள்ளணும். நல்லாவே நனைச்சிக்கொண்டு வடை மிக்சரில் ஒரு கணக்கு எடுத்து ஒரு பால் பண்ணிக்கொள்ளணும். மிச்சம் தின்னாவாமல் ரவுண்ட் ஷேப்புக்கு மிச்சம் தின்னாவாமல் நாங்கள் தட்டிக்கொள்ளணும். தட்டினா கணக்காக இப்படி கையிலேருந்து எடுத்துடலும். ஏன்னா நாங்கள் தண்ணி நல்லா அப்ளை பண்ணிக்கிற சுட்டி. நெக்ஸ்ட் இப்போ இதை நாங்கள் நல்லா போட்டு ஃப்ரை பண்ணிக்கொள்ளணும். நாங்கள் நல்லா மேக் ஷூர் பண்ணிக்கொள்ளணும் எங்களோட ஆயில் நல்லாவே ஹீட் ஆகணும். அப்போ தான் வடை சுருக்கண்டு கிறிஸ்பியாக நல்லாவே ஃப்ரை ஆகி வரும். இப்போ நான் இன்னொன்று போட்டுக்கொள்கிறேன். இந்த கீரை வடை ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சூப்பரான அரோமாவாக வைக்கும். செய்கிற டைமுக்கே அதோட மனம் சூப்பராக வைக்கும். இது நல்லா ஃப்ரை ஆக மட்டும் நாங்கள் அடுத்த சைட் பிரட்டக்கூடாது. நல்லாவே ஃப்ரை ஆகணும். இப்போ பாருங்கள், இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நான் நெக்ஸ்ட் சைட் இதை பிரட்டி போட்டுக்கொள்கிறேன். கேஸை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உள்ளுக்கெல்லாம் நல்லா குக் ஆகும். அப்படி இல்லாட்டி வெளியே மட்டும்தான் ஃப்ரை ஆகும், உள்ளுக்கு குக் ஆகாது. இப்போ நான் திரும்ப இன்னொரு தடக்கா திருப்பி போட்டுக்கொள்கிறேன். அப்போ தான் நல்லா ஃப்ரை ஆகும். இந்த வடை நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகாட்டியும் நாங்கள் ஃப்ரை பண்ணிக்கொள்ளணும்.
அப்போ தான் நல்லா கிறிஸ்பி ஆகிக்கும். இப்போ நான் இதை எடுத்து ஒரு டிஷ்யூக்கு போட்டுக்கொள்கிறேன். அப்போ அந்த ஆயில் எல்லாம் இழுத்துடும். இப்போ இதே மாதிரி நான் இன்னும் 2 வடையும் போட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கொள்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கீரை வடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நாங்கள் இதை சர்வ் பண்ணிக்கொள்கிற டைம் வந்துடுச்சு. சப்போஸ் உங்களோட வீட்டில் உள்ள கிட்ஸ் வந்து கீரை சாப்பிடாம இருந்தாங்கன்னா இப்படி செஞ்சு கொடுத்து பாருங்கள். அவங்களுக்கு நீங்கள் வடைக்கு கீரை ஆட் பண்ணிக்கிறதே விளங்காது. இந்த பாருங்கள், வடை வந்து சூப்பர் சாஃப்டாக வந்துக்குது, உள்ளுக்கும் நல்லாவே குக் ஆகிக்குது. அதே மாதிரி நீங்களும் செஞ்சுக்கோங்க. ஏன்டா இந்த கீரையோட ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில் நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நான் போடுற ரெசிபி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னு சொன்னால் மறக்காமல் நீங்கள் டெய்லி கப் ஆஃப் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கீரை வடையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ஹோம்மேட் ரெசிபியோட நான் உங்களே சந்திக்கிறேன். ஹேவ் அ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ்.